மக்களே வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப் தரப்பில் மே 1 2025 படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட அப்டேட் வந்து அமலுக்கு வரப்போகுது, லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் சம்மந்தப்பட்டு. ஸோ உங்களுடைய வீடியோஸ் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் அகெயின் ரிவ்யூ பண்ணிக்கிறக்கும். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃபியூச்சரில் வீடியோஸ் வந்து மேக் பண்ண போகிறீங்கன்னா அதில் கொஞ்சம் அவேராக இருக்கிறக்கும் இந்த ஒரு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அண்ட் அந்த அப்டேட் நமக்கு வந்து யூடியூப் ஹெல்த் சப்போர்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான அஃபிஷியல் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி வேணால் பாருங்கள். ஸோ இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் பாருங்கள் மக்களே. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹெல்த் சப்போர்ட்டில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். ஸோ ஏப்ரல் 2025 படி வயலண்ட் ஆர் கிராஃபிக் கண்டென்ட் பாலிசியில் வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதுலேயே இன்னும் ஸ்ட்ரிக்டாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யங்கர் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க நம்ம பிளாட்ஃபார்மில். அப்படிங்கிறப்போ அவங்கள பெட்டராக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய இன்னும் கொண்டு வரதுக்கு இருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது ஸ்கிரிப்டட் கண்டென்ட்டாகவே இருந்ததுனாலும் அது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற விதமாகவும் வயலண்ட்டாக ரொம்ப காட்டுது. அந்த ஒரு குறிப்பிட்ட மனுஷன் இறந்து போகிறத அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அதாவது வயலண்ட்டாக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணி கொள்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இருக்கிறது அது வந்து எஜுகேஷன் பர்பஸில் இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு உகந்ததாக இருக்காது, அதாவது 18 பிலோவாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ இன்னும் க்ளோஸராக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்காணித்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மட்டும் இல்லாமல் டிவியாக இருக்கட்டும், இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிவைசஸில் பார்க்க தான் செய்வாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு ஃபேமிலி கண்டென்ட்டாக அது இல்லைங்கிற பட்சத்தில், அதாவது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் பார்க்குற மாதிரி இல்லைங்கிற பட்சத்தில் அது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் செய்யப்பட்டு குறிப்பிட்ட 18+ இருக்கிறவங்க மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா யங்கர் ஆடியன்ஸ் வந்து அதனால் பாதிப்படைகிற மாதிரி விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சில சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகிறது எப்போங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். வில் ஸ்டார்ட் ரோலிங் அவுட் ஆன் May 1, 2025 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டேட். ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற விஷயம் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும். இன்னும் நிறைய கண்டென்ட்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வீடியோ இதுக்காக மக்களை மேக் பண்ணால் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரிலேட்டட் டீட்டெயில் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ கொஞ்சம் வேறு இருந்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. எஜுகேஷன் பர்பஸில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயம் தான் இருக்குது உங்களுடைய வீடியோங்கிற பட்சத்தில். அது மைனர் கம்யூனிட்டிஸ் லைக் 18 பிலோவாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் செய்யப்படலாம். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் செய்யப்படும் போது அது நிறைய பேருக்கு போய் சேர்றதுல ஒரு சின்ன ட்ராபேக் இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் வந்து ஒர்த்தாக இருந்தால் 18+ இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அது வந்து போய் சேரலாம். அதாவது மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால். ஸோ மற்றபடி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இது பர்டிகுலராக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ண கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம். நன்றி மகளே. பாய். லவ் யூ. பாய்.